தேவும் ரதியும் ஆர்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அட்மிட் பண்ணுறாங்க. சீஃப் டாக்டர் பார்த்துட்டு சின்ன அடிதான், நோ ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம்லாம் ரீனாக்கும் தெரிய வருது. ரீனா ரொம்ப பயப்படுறாங்க. ராக்கி நீங்கள் அவங்க 2 பேர்த்துக்கிட்ட ஃபோன்லையாவது பேசுன்னு சொல்கிறாரு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அர்ஜுனை பார்த்து பேசுகிறாரு. அர்ஜுனும் ஆம்புலன்ஸ் டிரைவரும் பேசிகிட்டு இருக்கிறத அமலா பார்த்துட்றாங்க. அர்ஜுன் கிட்ட அமலா பேசி ஆம்புலன்ஸ் டிரைவரோட டீட்டெயில்ஸை வாங்குறாங்க. ஓகே, எல்லாரும் சேர்ந்து கஃபே போயிருப்பாங்க. அங்கே ரீனாக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லி கிரனை கூட்டிகிட்டு வந்து காமிப்பார். கிரனுக்கு எனக்கு ஜாப் போயிடுச்சு, ஸோ நீ தான் வாங்கி தரணும்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. ரீனா போய் அவங்க அப்பா கிட்டே பேசும்போது அப்பா வந்து மேலிடத்துல பேசினார். ஈஆரில் ஒரு எமர்ஜென்சி இருக்கும், அங்கே போய் கிரண் லூஸ்தனமாக ஒன்று பண்ணி விட்டுருவார். அதனாலேயே அவங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடும். மதுவை அர்ஜுன் பிடிச்சி எதுக்கு கால் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பார். அப்போ மது அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னு கேட்டு கிளாஸில் மது கிட்ட ஒரு பையன் தப்பாக நடந்துக்க பார்த்துருப்பான். அதை தெரிஞ்ச அர்ஜுன் அவனை போய் செம்மையாக அடிப்பார்.